என் கல்லூரி கனவு 2024. கேடில் விழுச்செல்வம் கல்வி. கல்வி ஒன்றுதான் அழிக்க முடியாத செல்வம் என்கின்றார் ஐயன் வள்ளுவன். தோணி இயக்குவான் தொல்லை வருணத்து காணீர் கடைப்பட்டாய் என்றிகழார் காணாய் அவன்றுணையாலாறு போயற்றே நூல் கற்ற மகன்றுணையான் அல்ல கொளல் என்பது நாலடியார் வாக்கு. கல்வியானது அனைவருக்கும் உரியது. கல்வி இன்ன சமூகத்தினருக்கு தான் என்று யாரும் சட்டம் போட்டு தடுத்துவிட முடியாது என்ற நாலடியாரின் அறச்சீற்றத்தை அரங்கேற்றம் செய்யும் விதமாக தமிழக அரசு எந்தவித பாகுபாடும் இன்றி கல்வியை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு சேர்க்க பல்வேறு திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கல்விதான் மனிதனின் ஆளுமையை வளர்த்து அவனை பண்பாடு, பகுத்தறிவு என்று மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்த கல்வி அனைவருக்குமான தேவை. அதிலும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு மிகவும் இன்றியமையாதது என கருதிதான் தமிழகத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு பல்வேறு ஆதி திராவிட நல பள்ளிகளை தமிழக அரசு அமைத்துள்ளது. இதன் பயனாக பல்வேறு பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் இப்பள்ளிகளில் பயின்று பல சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். இதன் மூலம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கல்வி கற்றல் விகிதம் அதிகரித்துள்ளது என்பது நிதர்சனம். ஒரு காலத்தில் பள்ளி வாழ்க்கையே கனவாக இருந்த காலம் போய் இன்று வீட்டில் உள்ள ஒவ்வொரு மாணவரும் குறைந்தபட்சம் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கின்றார்கள் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமே. மேலும் இந்த மாணவர்களின் இடைநிற்றலை தடுத்திடவும் மேல்நிலை கல்வி தொடரவும் அந்த மேல்நிலை கல்வியில் காலத்திற்கேற்றவாறு என்ன பாடங்களை படித்தால் பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களின் சமூக பொருளாதாரம் மேம்பட்டு செம்மைப்படும் என்பதை கருத்தில் கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்ட திட்டமே என் கல்லூரி கனவு திட்டம். சென்ற வருடம் 2023 தொடங்கப்பட்ட விழுதுகளை வேர்களாக என்ற திட்டம் தமிழகத்தின் 38 மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு 3 நிகழ்வுகள் வீதம் மொத்தம் 114 நிகழ்வுகள் பல்வேறு கட்டங்களாக நடத்தப்பட்டன. சமூக பொறுப்புணர்ந்த மருத்துவர்களால் உருவாக்கப்பட்ட மக்கள் மறுமலர்ச்சி திட்டமும் திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பொறியாளர்களால் உருவாக்கப்பட்ட நர்ச்சர் என்ற தன்னார்வ அமைப்பும் இணைந்து இந்நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்தனர். இந்த நிகழ்ச்சிகளில் பெரும்பான்மையாக 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே கலந்து கொண்டனர். பருவத்தே பயிர் செய்கின்ற பழமொழிக்கேற்ப மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு விழுதுகளை வேர்களாக்க திட்டம் மிக பெரும் உரமாக அமைந்தது. அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை செம்மையாக்க மாணவர்களுக்கு என்னென்ன கல்வி முறைகள் உள்ளன, அவற்றை எங்கு படிக்கலாம், அவ்வாறு படிப்பதற்கு அரசு எவ்வாறு உதவி செய்கிறது, அரசு வழங்கும் உதவிகளை எல்லாம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்ற அனைத்து விவரங்களையும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்து கூறி விழிப்படைய செய்தது என் கல்லூரி கனவு. சென்ற வருடம் 12ஆம் வகுப்பு படித்த குறிப்பாக என் கல்லூரி கனவு திட்டத்தின் நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்கள் பெரும்பாலும் மருத்துவமும் பொறியியலும் தான் படிப்பு, அதனை விட்டால் வேறு வாய்ப்பில்லை என்ற எண்ணோட்டத்தில் இருந்த நிலையை மாற்றி பல்வேறு பாடத்திட்டங்களை தேர்வு செய்ய என் கல்லூரி கனவு திட்டம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறோம். இத்திட்டம் மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிக பெரிய தாக்கத்தை சென்றாண்டு ஏற்படுத்தியதால் தமிழக அரசின் ஆதி திராவிட நலத்துறை இந்த வருடமும் இத்திட்டத்தை நடத்தி கொடுப்பதற்கு மக்கள் மறுமலர்ச்சி தடம் மற்றும் நர்ச்சர் தன்னார்வ அமைப்பிற்கு அழைப்பு விடுத்தனர். மக்கள் மறுமலர்ச்சி தடம் மற்றும் நர்ச்சர் அமைப்புகள் கல்வி, சமூக பொருளாதாரம் மற்றும் பண்பாட்டு தளத்தில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக பல்வேறு பணிகளையும் உதவிகளையும் செய்து வருகின்ற அமைப்புகளாகும். மற்ற தொண்டு நிறுவனங்களை போன்று வெறுமனே நிறுவனங்களாக மட்டுமில்லாமல் நவீன இந்தியாவின் தேசத்தை அண்ணல் அம்பேத்கரின் பேபேக் சொசைட்டி என்னும் தாரக மந்திரத்தை கொள்கையாக கொண்டு பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு தளத்தில் களப்பணிகளை செய்து வருகின்ற அமைப்புகளாகும். இவர்கள் ஆதி திராவிட பள்ளி குழந்தைகளுக்கு மாலை நேர பாடசாலை நடத்துதல், மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்குதல், பேரிடர் காலங்களில் நிவாரண உதவிகளை வழங்குதல், தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிகாட்டுதல்,
அரசு பணியாளர் தேர்வுகளுக்கு பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளை தயார்படுத்துதல், ஆதி திராவிட பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்துதல், அண்ணல் அம்பேத்கரின் எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் பட்டியலின மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வரலாற்று பின்னணியில் விளக்குதல் போன்ற பல்வேறு கல்வி, சமூக, பொருளாதார உதவிகள் செய்து வழிகாட்டி வருகின்றனர். தமிழக அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, நச்சர் மற்றும் MMT அமைப்புகளுடன் இணைந்து சென்ற ஆண்டு உயர்கல்வி வழிகாட்டல் திட்டத்தினை வெற்றிகரமாக நடத்தியதை போன்று இந்த ஆண்டும் 2 கட்டங்களாக என் கல்லூரி கனவு 2024 என்ற திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் என் கல்லூரி கனவு திட்டம் 2024 மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கிறது. என் கல்லூரி கனவு திட்டம் முதல் கட்டமாக ஏப்ரல் 24 முதல் ஏப்ரல் 29 வரையும், இரண்டாவது கட்டமாக மே மாதம் 14 முதல் 21 வரையும் நடத்தி முடிக்கப்பட்டது. இதில் தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள் பங்கு கொண்டு பயன்பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு நடைபெற்ற என் கல்லூரி கனவு 2024 நிகழ்வுகளில் பெருவாரியான மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்களும் நேரடியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்தனர். மேலும் மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளும் மாவட்ட கல்வி அலுவலர்களும் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தியது மாணவர்களுக்கு கூடுதல் நம்பிக்கை அளித்தது. தமிழக அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயலர் திருமதி P. லட்சுமி பிரியா IAS அவர்கள் கொடுத்த ஊக்கம் மற்றும் ஆலோசனைகளே இந்நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய காரணமாக இருந்தது. மேலும் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் திரு T. ஆனந்த் IAS அவர்களின் ஆலோசனைகளும் கண்காணிப்பும் இந்நிகழ்வின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது என்றால் அது மிக இல்லை. மேலும் இத்துறையை சார்ந்த கூடுதல் செயலர் திருமதி உமா மகேஸ்வரி மற்றும் துணை இயக்குனர் திரு ஆதிமூலம் அவர்களின் தொடர்ச்சியான கண்காணிப்பும் இந்நிகழ்ச்சிக்கு கூடுதல் பலம் சேர்த்தது என்பதே உண்மை. என் கல்லூரி கனவு 2024 ஒவ்வொரு நிகழ்வின் இறுதியிலும் மாணவர்களிடம் கலந்துரையாடல் செய்யும் போதும் மற்றும் அவர்களிடம் நிகழ்வினை பற்றிய கருத்துக்களை கேட்கும் போதும் என் கல்லூரி கனவு 2024 திட்டத்தின் தாக்கத்தினை நன்றாக மாணவர்களிடம் புரிந்து கொள்ள முடிந்தது. மேலும் இத்திட்டம் பெற்றோர்களிடமும் மிகுந்த நம்பிக்கையை பெற்றுள்ளது. பெற்றோர்கள் இத்திட்டத்தினை கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் அல்லது இடைப்பட்ட காலத்தில் நடத்தி கொடுத்தால் தயார்படுத்திக் கொள்ள பயனுள்ளதாக இருக்கும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தமிழக அரசும் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் இத்திட்டத்தினை 9ஆம் வகுப்பு முதலே விரிவுபடுத்தி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு, இந்த வருடம் நமது அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள என் கல்லூரி கனவு என்ற இந்த உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்ததற்கு MMT மற்றும் நர்ச்சர் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிகாம் எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். இப்போ வந்ததுக்கப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். பாராமெடிக்கல் பற்றி சொன்னாங்க, அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நான் டாக்டர், டீச்சர், லாயர் இது மட்டும்தான் படிப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை தாண்டி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்தனால தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்ததுனால. இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ குரூப் இருக்குது. BSc அனஸ்தீசியா படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இன்ஜினியரிங் பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க, டிப்ளமா எல்லாத்தையும் பற்றி நிறையா சொல்லியிருந்தாங்க. JEE மெயின் கிளியர் பண்ணியிருக்கேன். செக்ஷன் ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது. மேலே என்ன படிக்கலான்னு சந்தேகமாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் BCom CA படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்.